சொல்லிட்டாங்க. நீதிபதி சொன்னத நீங்க மேல்முறையீடுக்கு போலாம் உச்ச நீதிமன்றத்துக்கு. அததான் பண்ணணுமே ஒழிய நீங்க அதை தடுக்கிறது பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பாராளுமன்றத்துல கொடுக்குறாங்கன்னா ஒரு சார்பா நீதிபதி இருக்காருன்றனால அவர் நீக்கணும்னு கோர்ட்ல போயிட்டு நான் சண்டையா போட்டாங்க வெளில பாராளுமன்றத்துல போய் மனு கொடுக்குறாங்க, ஜனாதிபதி மனு கொடுக்குறாங்க, சட்டப்பிரகாரம் அவங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறாங்க. நேத்தியா அறநிலையத்துறை சமணர்கள் எத்தனை விளக்குதான் அப்படின்னு சொன்னது. இத்தனை அவங்க தரவுகள் எடுத்து சொல்லுவாங்க, சொல்லுவாங்க தெரியாம அங்க இது வரைக்கும் விளக்கு ஏத்திக்கிருந்தாங்களா? ஏத்தாத இடத்துல நீங்க வம்புக்கணும்னு வரீங்க, ஒரு 100 பேரை திரட்டிக்கிட்டு மதுரையில வம்புக்கணும்னு வரீங்க. வம்புல தான் கலாட்டா பண்ணி உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஏதாவது பிரச்சனை பண்ணி நாட்டுல பிரச்சனை பண்ணி தான் அரசியலே இதை பண்ண வம்பு எடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ இந்து மக்கள் நம்ம கோயில ஒரு இடத்துல விளக்கு இந்து மக்கள் நான் இந்து இல்லையா எனக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. நானும் சின்ன வயசுல இருந்து கோயிலுக்கு போயிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து இருக்கோம். சார் எத்தனை இஸ்லாமிய அமைப்பு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சார் சொல்லுங்க. எத்தனை இஸ்லாமிய இஸ்லாமிய எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. இங்க இந்துவே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதே தமிழ்நாடு மட்டும் ஓட்டு வாங்கி இஸ்லாமியர்கள் எங்க சகோதரர்கள். அதனால இங்க தமிழர்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இங்க இருக்கிற இந்துக்கள் சொல்றீங்களா அவங்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதே சார் அதே இஸ்லாமியர்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க, இங்க இஸ்லாம் இந்து அப்படின்ற பாகுபாடு கிடையாது.